Good morning 10th standard students. First lesson ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ஜியாகிரஃபி, ஒரு சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் இப்போ உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். அது நல்லா கவனிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 4 லெசன்ஸ் முடிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதோட லெசன் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த வேர்ல்டு பிட்வீன் டூ வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டூ வேர்ல்டு வார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்றது 1914 to 1918, செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்றது 1939 to 1945 முடிஞ்சிருக்கும். இந்த 2 வாருக்கு இடையில் வேர்ல்டோட வே ஆஃப் கண்டிஷன் எப்படியெல்லாம் இருந்திருக்கும், அது அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னவா இருந்திருக்கும், ஜெர்மனியில் என்ன ஒரு டிக்டேட்டர் வருவார், அவர் யார், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, இட்டாலியில் டிக்டேட்டர் முசோலினி, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்ன, ஏன் இவங்க மாதிரி டிக்டேட்டர்ஷிப்பாக இவங்க மாறி இருந்தாங்க, இதையெல்லாம் பற்றி பார்க்க போகிறது தான் இந்த லெசன். அதனால தான் வேர்ல்டு பிட்வீன் த டூ வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 உலக போர்களுக்கும் இடையில் உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வந்துடுவோமா தம்பி? அங்கே கிளாஸ்க்குள்ளே வாங்க தம்பி. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இன்ட்ரொடக்ஷன். The First World War shattered the global capitalist system based on European imperialism. The European powers were gravely weakened by the war, financially and politically. The conflict between the workers and the ruling classes that controlled the government became intense. அதாவது இந்த முதல் உலக போர் அப்படின்றது யூரோப்பியர்களுடைய ஏகாதிபத்தியத்தை ஒரு அடித்தளமாக கொண்டு உலக முதலாளித்துவ முறையையே என்ன செஞ்சுருக்கோம், வீழ்த்தி இருந்திருக்கும். இந்த போரில் யூரோப்பியன்ஸ் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம், அல்லது நிதி சார்ந்த வகையிலும் பயங்கரமான கவலைக்குரிய ஒரு வலிமை குன்றின ஒரு கவர்மெண்ட்டாக என்ன செஞ்சுருக்கும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருந்திருக்கும். As a result of this fascism emerged in Italy and Germany. இதில் நம்ம முக்கியமாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தம்பி, இத்தாலி, ஜெர்மனி இங்கே பயங்கரமான அளவுக்கு சப்ரஷன் ஏற்பட்டு இருந்திருக்கும். அதனால் அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் காட் இன்டென்சிஃபைடு அஸ் த கொலோனியல் பவர்ஸ் வேர் வீக்கண்ட் பை த வார். அப்போ இதன் விளைவாக எதனால் இந்த இத்தாலியினாலேயும் ஜெர்மனிலையும் பேசிசம் நேசிசம் என்ன செஞ்சுருக்கும், ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த போரில் காலனி ஆதிக்க சக்திகள் வலிமை குன்றதுனால காலனியை எதிர்ப்பு இயக்கங்கள் அங்கே என்ன செஞ்சுருக்கும், உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மேப்பை பாருங்களேன். இந்த வேர்ல்டு மேப்பில் வேர்ல்டு கண்ட்ரீஸ் எந்தெந்த வாட் ஆர் த நேம் த வேர்ல்டு கண்ட்ரீஸ் இன்வால்வ்டு இன் த வேர்ல்டு வார், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அண்ட் ஆல்சோ செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த லெசன்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் லெசன்ஸில் என்ன படிச்சிருப்போம், நிறைய இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டு இருந்திருக்கும். அது ஜெர்மனி அன்எக்ஸ்பெக்டடாக டிஃபீட்டடாக இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மேப் பார்த்தா உனக்கு தெரியும், வேர்ல்டு கண்ட்ரீஸோடைய இன்வால்வ்மெண்ட் ஃபுல்லாக வேர்ல்டு வாருக்குள்ளே போய் இருந்திருக்கும். As we saw in the last chapter, the crisis in the Western world had led to the outbreak of the World War First. We now turn to the social and political development in the world after the end of the war. அதாவது நம்ம முன்னாடி பாடத்தில் நம்ம என்ன படித்தோம், இந்த நிறைய கண்ட்ரீஸோடைய இன்வால்வ்மெண்ட்டு இந்த வேர்ல்டு வாருக்குள்ளே போய் இருந்திருக்கும். இப்போது இந்த உலக போர் முடிந்ததற்கு பிறகு என்னென்ன மாதிரியான சமூக அரசியல் வளர்ச்சிகள் ஏற்பட்டு இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பிளேசஸ்னு. ஃபஸ்ட்டு ரீசனபிளாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தம்பி, த கிரேட் டிப்ரெஷன். கிரேட் டிப்ரெஷன்னா என்ன அர்த்தம், பெருமந்தம்னு அர்த்தம். கிரிப்பிள்னா நலிவுறுதல்னு அர்த்தம். டிப்ரெஷன் அப்படின்னா பெரும் மந்தம் ஏற்படுறது.
பொருளாதாரத்தில் பெருமந்தம் ஏற்படுறது. அதாவது டெவலப்மெண்ட் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு, அதாவது முதல் உலக போருக்கு பின்னால் ஏற்பட்ட வளர்ச்சிக்கான போக்குகள்லாம் என்னென்னவா இருந்திருக்கும், அதுதான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The First World War led to the expansions of certain industries in the hope that the wartime boom would continue. However, when the war came to an end, the industries that grew to meet wartime requirements had to be abandoned or modified. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் உலக போரானது போர்க்கால பெரும் வளர்ச்சி முடிவுற்று மறுபடியும் என்ன செய்கிறது, தொடரும் அப்படின்ற நம்பிக்கையில் அடிப்படையில் சில குறிப்பிட்ட தொழில்களுடைய விரிவாக்கத்திற்கு அது என்ன செய்யும், வழி சொல்லும். The situation was made worse by the political complication caused by the Treaty of Versailles. அதாவது இந்த வெர்சைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவாங்க. அதில் தான் பயங்கரமான அளவுக்கு ஜெர்மனியுடைய கண்டிஷன் பெரும் நலிவுற்று போய் இருந்திருக்கும். The situation was made worse by the political complication caused by the Treaty of Versailles. அதாவது இந்த போர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாகி வளர்ந்த சில தொழில்கள் கைவிட வேண்டியவைகளாக அல்லது மாற்றி அமைக்கப்படக்கூடியதாகவும் அது என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். மார்க்கெட் கிராஷ் இன் யூஎஸ், அதாவது அமெரிக்காவில் பங்கு சந்தைகளுடைய வீழ்ச்சி எவ்வாறு இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். The first huge crash occurred on 24 October 1929. அதாவது 1929 அக்டோபர் 24ல் பயங்கரமான பெரும் வீழ்ச்சி அங்கே என்ன செஞ்சிருக்கு, ஏற்பட்டு இருந்திருக்கு. This discouraged investors and consumers to such an extent that more and more people began to sell their share and dispose of their stocks. அதாவது அன்றைய தினம் நியூயார்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நகர பங்கு சந்தைகளில் பங்குகளின் விலைகள் பயங்கரமான அளவுக்கு சரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ நம்பிக்கை இழந்த முதலீட்டாளர்களாக இருக்கிறவங்க, வாடிக்கையாளர்களாக இருக்கிறவங்க, ஏனைய மக்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பங்குகளை விற்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் அமெரிக்காவில் பங்கு சந்தைகளுடைய வீழ்ச்சி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இன் யூஎஸ். The American financiers were forced to recall their own funds invested abroad. அதாவது அதை வாங்குறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பெரு வீழ்ச்சினால் முதலீட்டில் ஏற்பட்ட அந்த பயங்கரமான சரிவு அமெரிக்கா வங்கிகளுக்கு பயங்கரமான தோல்விக்கு காரணமாக அது இருந்திருக்கும். Next we see about the breakdown of the international system of exchange. அதாவது பன்னாட்டு செலாவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். The despite emergency measures such as cutback in expenditure and increased taxations. அதாவது இங்கிலாந்தில் செலவுகளை சுருக்கிறது, வரிகளை உயர்த்துறது, இந்த மாதிரி அவசர கால நடவடிக்கைகளை என்ன செய்வாங்க, மேற்கொள்ளும்போது அதில் சரியான டெவலப்மெண்ட் அங்கே இருக்காது. The situation did not improve in England. அதான் இங்கிலாண்டில் அதிகமான டெவலப்மெண்ட் அங்கே இருக்காது, ஏன்னா சடனான முடிவுகளை அங்கே எடுப்பாங்க. ஸோ இங்கிலாந்து டிசைடட் டு லீவ் த கோல்டு ஸ்டாண்டர்ட். அதனால் என்ன செய்யும், இங்கிலாந்து அவங்களுக்கு பயங்கரமான டெப்ரெஷன் பெரும் மந்தம் ஏற்படும்போது தங்க நாணய ஏற்பு அளவு முறையை அதை என்ன செய்யும், கைவிட முடிவு செய்யும். Immediately a great number of countries left the gold standard. உடனடியாக என்ன செய்வாங்க, பல நாடுகளும் தங்க நாணய ஏற்பு முறையை என்ன செய்வாங்க, விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. Thus the defensive measures adopted by various nations to safeguard their economic interest led to an unprecedented decline in world economic activity
as its effect was deep and prolonged. Economists and historians call it the Great Depression. அதாவது தங்களுடைய பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு நாடுகள் மேற்கொண்ட தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய அந்த காப்பு நடவடிக்கைகளுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உலக பொருளாதார செயல்பாடுகள் பயங்கரமான சரிவுக்கு இழுத்துட்டு போகும். As its effect was deep and prolonged, economics and historians call it the Great Depression. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய விளைவு ஆழமானதாகவும் நீண்ட காலம் நீடித்திருப்பதாகவும் அமைந்திருக்கிறதுனால இதை ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்டாரியன்ஸும் பொருளாதார மேதைகளும் இதை என்ன சொல்கிறாங்க, கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமந்தம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்ற முறையை கைவிட்டுறாங்கல்லப்பா இங்கிலாந்து. அதுக்கு என்ன ரீசன்? அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன? Gold standard is a monetary system where a country's currency or paper money carried a value directly linked to gold. அதாவது தங்க மதிப்பீட்டு அளவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாணய முறை, அது ஒரு சிஸ்டம். இதில் ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகித பணம் தங்கத்தோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை பெற்று இருக்கும். அதைத்தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். About the repercussion in politics, அதாவது அரசியலில் ஏற்படுத்திய அதிர்வுகளில் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். The depression changed the political conditions in several countries. இந்த பெரும் மந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிவு வீழ்ச்சி அப்படின்றது பல நாடுகளின் அரசியல் நிலைமைகளை என்ன செய்யும், மாற்றி அமைச்சிருக்கும். இன் இங்கிலாந்து, பர்டிகுலராக நம்ம இங்கிலாந்துன்னு சொல்ல போனால், த லேபர் பார்ட்டி வாஸ் டிஃபீட்டடு இன் த ஜெனரல் எலெக்ஷன் இன் 1931. 1931 நடந்த இந்த ஜெனரல் எலெக்ஷன் லேபர் பார்ட்டியில் பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று என்ன செஞ்சுருப்பாங்க, இங்கிலாந்தில் தோற்கடிக்கப்பட்டு இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரியான கிரேட் டிப்ரெஷன், ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், கோல்டு ஸ்டாண்டர்ட், இந்த ரீபர்கஷன் இன் பாலிட்டிக்ஸ், இதனுடைய விளைவுகள்னால ரைஸ் ஆஃப் ஃபேசிசம் அண்டு நேசிசம், ஃபேசிசம் இன் இட்டாலியாவும் நேசிசம் இன் ஜெர்மனியும் என்ன செய்யும், உருவாக ஆரம்பிச்சிருந்திருக்கும். இப்போ ரைஸ் ஆஃப் ஃபேசிசம் அண்டு நேசிசம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இம்பேக்ட் ஆஃப் வார் இன் இட்டாலி, இந்த இத்தாலியின் போரின் தாக்கம் எப்படி இருந்திருக்கும். த ஃபஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப் டு டர்ன் அகெயின்ஸ்ட் த ஓல்டு ரன்னிங் த ரிகிம் வாஸ் இட்டாலி. அதாவது மேற்கு ஐரோப்பியாவில் பழைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக திரும்பிய நாடுகளுள் முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலி அப்படின்னு சொல்கிறாங்க. While the British, French, the Americans cornered Germany into submission along the battle lines in Flanders. அதே சமயத்தில் இங்கிலீஷ்காரவங்க, ஃப்ரெஞ்சுக்காரவங்க, அமெரிக்கன்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு போரில் ஜெர்மானியரை என்ன செய்வாங்க, ஜெர்மன்ஸ் பீப்புள்ஸ் என்ன செய்வாங்க, அடிபணிய வைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. Moreover, after the war, in the sharing of the spoils, Italy got less than the expected. இந்த போரில் பங்கு கொண்டதுனால ஏற்பட்ட பண செலவு இத்தாலிக்கு அதிகமான அளவு இருந்திருக்கும். அதே சமயத்தில் போருக்கு பின்னால் போரின் ஆதாயங்கள் பகிரப்பட்ட போது, ஷேர் பிரிச்சுக்குவாங்கள்ல தம்பி, அது பிரிக்கப்பட்ட போது இத்தாலி எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவான அமௌண்ட்டு தான் இத்தாலிக்கு கிடைக்கும். இப்போ போரில் ஈடுபட்டதுனால இத்தாலிக்கு அதிகமான தாக்கங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கும்.
The war resulted in inflation. அதாவது போரினால் ஏற்பட்ட பண வீக்கம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பண வீக்கம். தொடர்ந்து என்ன செஞ்சுருக்கும், பொருள்களின் விலை வந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். பணத்தோடைய வீக்கம் ரொம்ப குறையும் போது பொருள்களுடைய ரேட் என்ன செஞ்சுக்கிட்டே போகும், அதிகமாகிக்கிட்டே போகும். தேர் வேர் ஃப்ரீக்வெண்ட் ப்ரொட்டஸ்ட் அண்டு ஸ்ட்ரைக்ஸு. அதனால் பயங்கரமான எதிர்ப்புகளும் வேலை நிறுத்தங்களும் அங்கே அடிக்கடி என்ன செய்யும், இத்தாலியில் நடக்க ஆரம்பிக்கும். தம்பி நெக்ஸ்ட்டு பாருங்க தம்பி, இந்த மாதிரி இத்தாலியில் ஒரு இம்பேக்ட், பயங்கரமான தாக்கங்கள் ஏற்படும்போது இட்டாலியன்ஸ் ஹேட் மோர் சஃபர்டு வித் த வார். இதனால் அங்கே யாராவது ஒருத்தர் இந்த இட்டாலியை வந்து ஒரு டெவலப் பண்ண வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க மக்கள். அப்போ அங்கே வர்றவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முசோலினி. அதான் வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி, முசோலினியோடைய எழுச்சி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். In the election held in November 1919 in the Treaty of Versailles, the Italian won about the third of the seats. அதாவது வெர்சைல்ஸ் உடன்படிக்கைக்கு பின்னால் நடைபெற்ற தேர்தலில் இத்தாலிய சோசியலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று 3ல் வந்து 1 பங்கு இடத்துல அவங்க என்ன செய்வாங்க, கைப்பற்றுவாங்க. முசோலினி became a journalist with socialist view. முசோலினி என்ன பண்ணுவார், சோசியலிச சிந்தனைகளுடன் இருக்கக்கூடிய பத்திரிகையாளராக அவர் என்ன செய்வார், இங்கே மாறுவார். He a forceful speaker. முசோலினி opposed Italy's entry into the war. ஆற்றல் மிக்க பேச்சாளரான இந்த முசோலினி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இத்தாலி கலந்து கொள்வதற்கு என்ன செஞ்சிருப்பார், எதிர்ப்பு தெரிவித்து இருந்திருப்பார். When the fascist party was founded in 1919, முசோலினி immediately joined it. அதாவது உலக பாசிஸ்டுகள் வந்து முசோலினி வந்து உடனடியாக என்ன செய்வார், அதில் ஒரு மெம்பராக என்ன செஞ்சிருவார், சேர ஆரம்பிச்சிருவார். As fascists stood for authority, strength and discipline. பாசிஸ்டுகள் என்ன செய்வாங்கன்னா அதிகாரம், வலிமை, ஒழுக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியதால் தொழில் அதிபர்களாக இருக்கிறவங்க, தேசியவாதிகளாக இருக்கிறவங்க, மன நிறைவற்ற இளைஞர்களாக இருக்கிறவங்க, இவங்களுடைய ஆதரவை அவங்க என்ன செய்வாங்க, பெற ஆரம்பிப்பாங்க. Mussolini organized the fascist march on Rome. The inability of the Democratic Party leaders to combine and act with the resolution the facilitated Mussolini's triumph. அதாவது முசோலினியுடைய வலிமையை கண்டு வியந்து போக இருக்கக்கூடிய அரசர் முசோலினியை என்ன செய்வார், ஆட்சியை அவரே வந்து அமைக்குமாறு என்ன செய்வார், அவரை வரவேற்பார். அப்போ மக்களாட்சி கட்சியின் ஒருங்கிணைக்க முடியாத தன்மையும் உறுதியுடன் செயல்பட முடியாத இயலாமையும் முசோலினிக்கு வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அப்படின்னா என்ன? Fascism is a form of the radical authoritarian ultra-nationalism, the characterized by dictatorial power, the forcible suppressions of oppositions and strong regimentation of society and of the economy, which came to the prominence in early 20th century அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஃபேசிசம் என்பது அப்படின்னா தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்டவங்களாகவும் அதி தீவிரமான தேசியவாதத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதாவது சர்வாதிகார வல்லமை இருக்கணும், வன்முறையை எதிர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும், அடக்குமுறைகளை வந்து சமூகத்தை வந்து அடக்கிறவங்களாக இருக்கணும், பொருளாதாரத்தில் வந்து வலுவான ஒரு நிலையை உருவாக்குறவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலியில் முசோலினி. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபேசிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டி, ஒரு கட்சியை அவர் என்ன செய்கிறாரு, அங்கே அமைக்கிறார். ஃபேசிஸ்ட் அண்டர் முசோலினி போயிடுவோமா? ஃபேசிஸ்ட் அண்டர் முசோலினின்னு என்ன அர்த்தம்? முசோலினிக்கு கீழே இந்த ஃபேசிஸ்ட்டுகளாக இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத பற்றி இதில் பார்க்க போகிறோம். In the 1924 election, after intimidation of the electors,
65% of the voters were cast for the fascist. அதாவது இத்தாலியில் 1924 எலெக்ஷனில் வாக்காளர்கள் என்ன செய்வாங்க, பயங்கரமான அளவுக்கு அச்சுறுத்தப்பட்ட பிறகு பாசிஸ்டுகளுக்கு ஆதரவாக எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு பதிவாகும், 65% வந்து என்ன செஞ்சுருக்கும், ஓட்டு பதிவாகி இருந்திருக்கும். In 1929-6 he became a dictator with the power to legislate. அதாவது 1926 இரண்டாம் டியூஸ் அப்படின்ற அவர் டியூஸ் அப்படின்னாவே ஒரு தலைவர் தான். பட்டத்தை சூட்டி கொண்ட முசோலினி சட்டங்களை இயற்றும் அதிகாரத்துடன் என்ன செய்வார், சர்வாதிகாரியாக மாற ஆரம்பிச்சிடுவார். அதான் சொல்கிறாங்க பர்தம்பி. இன் 1926 he became a dictator with the power to legislate. அதாவது சட்டத்தை வெளியிடக்கூடிய பெரிய பட்டத்தை சூட்டி கொண்ட முசோலினி சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரத்துடன் அவர் என்ன செய்வார், சர்வாதிகாரியாக மாற ஆரம்பிச்சிடுவார். In 1938 Parliament was abolished and was replaced by a body representing the fascist party and the corporation. 1938 என்ன பண்ணுவார்னா, ஒரு பார்லமெண்ட் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒன்றை ஒழிச்சிட்டு அதுக்கு மாறாக பாசிஸ்ட் கட்சியின் மற்றும் கழகங்களின் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு ஒன்றை இவர் என்ன செய்வார், உருவாக்குவார். பார்லமெண்ட் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒன்றை கேன்சல் பண்ணிவிட்டு என்ன கொண்டு ஃபாசிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை அவர் என்ன செஞ்சுருப்பார், அங்கே கொண்டு வந்திருப்பார். வித்து போப்பு, அதாவது போப்பாண்டவரோடு, ஏன்னா இத்தாலி அப்படின்னாவே நமக்கு இத்தாலியுடைய கேபிட்டல் என்னது, ரோம். அங்கே தான் வந்து போப்பாண்டவர் இருப்பார். போப்பாண்டவருக்கும் முசோலினி பேக்ட் வித் போப் அப்படின்னா போப்பாண்டவரோடு முசோலினி எப்படி ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுக்கிறாரு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். In order to give respectability to the fascist party, Mussolini won over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state. In return, the church recognized the Kingdom of Italy. பாசிஸ்ட் கட்சிக்கென ஒரு மரியாதையை பெறுவதற்காக வேட்டிகன் நகரத்தை ஒரு சுதந்திர அரசாக அங்கீகரிப்பதன் மூலம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆதரவை பெறுவது முசோலினி என்ன செய்வார், அதில் வெற்றி பெறுவார். இதற்கு கைமாறா திருப்பி என்ன செய்யணும், திருச்சபை இத்தாலிய அரசை அங்கீகரித்து ரோமன் கத்தோலிக்க சமயம் இத்தாலியின் என்ன செய்யும், ஒரு மதமாக என்ன செஞ்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். ஸோ த லேட்டன் ட்ரீட்டி இன்கார்பரேட்டிங் த செட் ப்ரொவிஷன் வாஸ் சைன்டு இன் 1929. அதனால் என்ன செய்வாங்கன்னா 1929 லேட்டன் ட்ரீட்டி அப்படின்ற ஒன்று முசோலினியும் இந்த போப்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு ட்ரீட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க. இட்டாலி டூரிங் த கிரேட் டிப்ரெஷன், அதாவது பெருமந்தத்தின் போது இத்தாலியோடைய இன்வால்மெண்ட்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். During the years of the Great Depression, Italy had no answer. அதாவது இந்த பயங்கரமான பெரும் மந்தம் ஏற்படும் போது இத்தாலிக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்காது. ஸோ 1935 Mussolini invaded Ethiopia. This was useful to divert attentions of the people away from the economic troubles. அதாவது 1935 பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று முற்றிலுமாக என்ன செஞ்சிருக்கும், சீர்குலைந்த பின்னர் முசோலினி ஒரு பொருளாதார பேரரசை நிறுவி எத்தியோப்பியாவின் மீது என்ன செய்வாங்க, படையெடுக்க ஆரம்பிப்பார். Next we see about Germany in the post-war. அதாவது உலக போருக்கு பின்னாடி ஜெர்மனியுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். From 1918 to 1993 ஜெர்மனி வாஸ் ஏ ரிபப்ளிக். அதாவது 1918 1933 வரைக்கும் ஜெர்மனி ஒரு குடியரசு நாடாக என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும்.
Between 1871 and 1914, Germany had risen to dizzy heights of economic and political cultural accomplishment. அதாவது இந்த 1871 இருந்து 1914 வரைக்கும் ஜெர்மனி அரசியலில் பொருளாதார பன்னாட்டு சந்தைகளை தலையை சுற்ற வைக்கிற அளவுக்கு அது என்ன செஞ்சுருக்கும், ஒரு கண்ட்ரியாக இருந்திருக்கும் இந்த ஜெர்மனியாக இருக்கக்கூடியது. ஜெர்மனி had surpassed even Britain and US in several fields of industrial production. அதாவது தொழிற்சாலை உற்பத்தி சார்ந்த பல துறைகளில் ஜெர்மனியானது என்ன பண்ணியிருக்கோம், இங்கிலாந்து, அமெரிக்கா இந்த நாடுகளை காட்டிலும் அமெரிக்கா சிறந்து விளங்கிய நாடாக அது என்ன செய்யும், காணப்படும். The Great Depression further deepened the frustration and prompted them to turn against the Republican government. அதாவது இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கைகளும் இந்த ஏனைய சரத்துக்களும் கடுமையான நிலையை என்ன செஞ்சுருக்கும், ஜெர்மனிக்கு போட்டு இருந்திருக்கும். அதாவது ஜெர்மனிகிட்ட இருக்கக்கூடிய நிறைய வலுவை என்ன செஞ்சுருக்கும், இந்த மற்ற நாடுகள் வாங்கி இருந்திருக்கும். அதனால் ஜெர்மனினால் என்ன செய்ய முடியாது, அதை மீண்டு வர முடியாது. எவாலுவேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மன் ஃபேசிசம், அதாவது ஜெர்மானிய பேசிசத்தினுடைய தோற்றம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகலாம். The origin of German fascism goes back to 1919 when a group of 7 men met in Munich and founded National Socialist German Workers' Party. One of them was Adolf Hitler. ஜெர்மனியுடைய பாசிசத்தின் தோற்றம் 1919 இருந்து என்ன செய்யும், தொடங்க ஆரம்பிக்கும். இந்த 1919 என்ன செய்வாங்கன்னா 7 நபர்களை கொண்ட ஒரு குழுவானது மியூனிச் நகரில் என்ன செய்வாங்க, சந்தித்து தேசிய சோசியலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர்கள் கட்சி அப்படின்ற ஒன்று சுருக்கமாக என்ன செய்வாங்க, அதை நாசி கட்சி அப்படின்ற என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. அதில் ஹிட்லரும் அவர்களுள் ஒருவராக என்ன செய்வார், அவர் இருப்பார். அவர் வன்முறை சார்ந்த அரசியலை, அதுவும் குறிப்பாக பர்டிகுலராக பார்த்தோம்னா யூதர்களுக்கு எதிராக அவர் என்ன செய்வார், செயல்பட ஆரம்பிப்பார். During his time in prison, wrote Mein Kampf, an autobiographical book containing his political ideas. மியூனிச் நகரில் முன்கூட்டியே திட்டமிடாமல் அவர் மேற்கொண்ட முழு வளர்ச்சியில்லா தேசிய புரட்சி என்ன செய்யும், அவர் சிறையில் தள்ளிடும். அந்த சிறையில் இருந்துக்கிட்டேவும் அவர் தனது அரசியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய சுயசரிதை நூலாக கருதப்பட்ட மெயின் கேம்ப், அதாவது மை ஸ்ட்ரகுள், எனது போராட்டம் அப்படின்ற ஒரு நூலை என்ன செய்வார், அங்கே எழுதுவார். In the presidential election of 1932, the Communist Party polled about 6 lakhs vote. 1932 நடைபெற்ற அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்வாங்கன்னா அதிகப்படியான வாக்குகளை என்ன செய்வாங்க, பெறுவாங்க. ஹிட்லர் என்ன செய்வார், இதில் தவறான வழியில் என்ன செய்வார், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிப்பார். யூதர்களுக்கு அப்போஸாக என்ன செய்வார், ஹிட்லர் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பார், ரூல் பண்ண ஆரம்பிப்பார். அதாவது நாசி பாலிசி டுவோர்ட்ஸு ஜூஸு, நாசி கட்சிகளின் யூத கொள்கை என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Along with the repressive measures, Hitler's government followed a policy of repressing Jewish people. ஹிட்லருடைய அரசு ஒடுக்குமுறையை நடவடிக்கைகளை பின்பற்றியதோடு மட்டும் இல்லாமல் யூத இன மக்களுக்கு எதிராக இவர் என்ன செய்வார், செயல்பட ஆரம்பிப்பார். The Jews were removed from government position, excluded from the universities and deprived of citizenship. அதாவது யூதர்கள் அரசு பணியிலிருந்து நீக்கணும், பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேற்றப்படணும், அவர்களுக்கு தரக்கூடிய குடி உரிமை என்ன செய்யணும், மறுக்கப்படணும், யூத
யூதர்களுடைய வணிகங்கள் வந்து நிறுத்தப்படணும், அவர்களுடைய நிறுவனங்கள் வந்து தாக்கப்படணும். இந்த மாதிரியான செயல்முறைகளை யூதர்களுக்காக அவர் என்ன செய்வார், அப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த ஹிட்லராக இருக்கக்கூடியவர். லேட்டர் they were turned into the extermination camp where industrial means of murder such as gas chambers were used to kill them in what the Nazis termed the great final solution. இந்த மாதிரி யூதர்களுக்கு பயங்கரமான முறையில் அவர் என்ன செய்வார், தீமைகளை விளைவிக்கக்கூடியவராக இவர் இருப்பார். அவர் என்ன செய்வாங்க, அவங்க ஃபுல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான முகாம்களை என்ன செய்வாங்க, அழைத்து செல்லப்பட்டு தொழிற்சாலை சார்ந்த முறைகளில், அதாவது விஷவாயு அறைகளிலிருந்து ஏற்படுத்தி என்ன செய்கிறது, கொல்லப்படுறது. இதனால் யூரோப்பில் 6 மில்லியன்ஸ் யூத இனத்தவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த ஹிட்லர்னால் கொல்லப்பட்டு இருப்பாங்க. இந்த படுகொலையைத்தான் நாசிக்களால் இறுதி தீர்வு என்று என்ன செய்யப்படுகின்றன, அழைக்கப்படுகின்றன. அப்போ யூதர்களாக இருக்கிறவங்க விஷவாயு அறைகளில் வைத்து ஹிட்லரால் கொல்லப்பட்டதுனால தான் இதற்கு என்னென்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இறுதி தீர்வு, அதாவது ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், த டிஃபினன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். அதாவது வெர்சைல்ஸ் உடன்படிக்கையினுடைய சரத்துக்களை ஹிட்லர் வந்து எப்படி எதிர்த்திருப்பார். August 1934, Hindenburg died, and Hitler, apart from being Chancellor, became both President and Commander-in-Chief of the Armed Forces. பயங்கரமான ஆளுப்பா இந்த ஹிட்லரு. 1934 ஹிண்டன்பர்க் அப்படின்றவர் என்ன செய்வார், இறந்ததுக்கு பிறகு நானே வந்து ஒரு சான்சலராகவும் இருக்கேன், பிரசிடென்சியல் குடியரசுத் தலைவராகவும் இருக்கேன், இராணுவ தலைமை தளபதியாகவும் இருக்கேன் அப்படின்னு அவர் என்ன செஞ்சுக்கிடுவார், பொறுப்பேற்றுக்கிடுவார். Hitler's foreign policy aimed at restoring the armed strength of Germany and the annulling provisions of Versailles Treaty. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிட்லருடைய அயல் உறவு வெளிநாட்டு கொள்கையானது ஜெர்மனியின் படை பலத்தை முன்னாடி இருக்கிறத காட்டிலும் அதிகமாக என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணணும். வலுவிழந்து போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையுடைய கருத்துக்களை என்ன செய்யணும், மீறி செயல்படணும் அப்படின்றதான் இந்த ஹிட்லருடைய இன்வால்மெண்ட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன போகிறோம், இப்போ இத்தாலியில் வந்து முசோலினால் ஆரம்பிக்கப்பட்ட ஃபேசிசம், ஜெர்மனியில் வந்து ஹிட்லரால் ஆரம்பிக்கப்பட்ட நேசிசம், இதோடைய இன்வால்மெண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், போய்கிட்டு இருந்திருக்கும் இந்த இன்பிட்வீன் 2 வாரில். இப்போ இந்த ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ், டீகாலனைசேஷன் ப்ராசஸ் இன் ஏஷியா, அதாவது ஏசியாவில் வந்து காலனியுடைய எதிர்ப்பு இயக்கங்களும் காலனியை நீக்க என்னென்ன செயல்பாடுகளும் செஞ்சுருந்துருப்பாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னது, ஃப்ரெஞ்சு இண்டோ சைனா, அதில் ரைஸ் ஆஃப் ஆன்டி காலனியாலிசம் அப்படின்ற ஒன்று பார்க்க போகிறோம். இண்டோ சைனா, அதாவது இப்போது இருக்கக்கூடிய அந்த கம்போடியா, லாசோ, வியட்நாம், இது 3 சேர்ந்த பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இண்டோ சைனா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டீகாலனைசேஷன் அப்படின்னா என்ன தம்பி, காலனியை நீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டீகாலனைசேஷன் இஸ் எ ப்ராசஸ் through which colonial powers transferred institutional and legal control over their colonies to the indigenous nationalist government. அதாவது காலனியை நீக்கம் அப்படின்னா என்னென்னா, காலனிய ஆதிக்க சக்திகள் காலனிகள் மீது கொண்டுள்ள நிறுவனம் மற்றும் சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகளை சொந்த தேசிய அரசுகளிடம் என்ன செய்வது, ஒப்படைப்பது. இதுக்கு பேர் தான் வந்து டீகாலனைசேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று. சரிங்களா, இப்போ அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அப்படியே இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின் அதான் இப்போ பார்க்க போகிறது. இப்போ பாரு, அதாவது வியட்மின் கட்சியினுடைய உதயம் எப்படி ஃபார்ம் ஆகி இருந்திருக்கும்ன்றத பார்க்க போகிறோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸில் வேறு உங்களுக்கு இருக்குது. The mainstream political party in Indochina was Vietnam Nationalist Party. இந்தோசீனாவில் இருந்த அரசியல் கட்சிகளில் வியட்நாமுடைய தேசிய கட்சியே முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
In 1927, it was composed of wealthy and middle-class sections of the populations. In 1929, the Vietnamese soldiers Munstein, and there was a failed attempt to assassinate the French Governor-General. This was followed by a large-scale peasants' revolt led by the communists. The revolt was crushed, followed by what is called a White Terror. Thousands of rebels were killed. அதாவது என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தம்பி, இந்த கட்சி உருவாகிறதுக்கு மக்கள் தொகையில் வந்து பணக்காரர்களும் நடுத்தர பிரிவை சேர்ந்த மக்களும் நிறைய பேர் இதில் இருப்பாங்க. இப்போ 1929 வியட்நாம் வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு பயங்கரமான புரட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அதை அப்போது ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்காக முயற்சியும் என்ன செஞ்சுருக்காங்க, தோல்வியில் முடிஞ்சிருக்கும். இதை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளின் தலைமையில் மிகப்பெரிய விவசாயிகளுடைய புரட்சியும் அங்கே என்ன செய்யும், நடக்க ஆரம்பிக்கும். இந்த புரட்சி ஒடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஒயிட் டெரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை பயங்கரவாதம் அப்படின்ற ஒன்று என்ன செய்யும், அங்கே உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதில் தான் புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் என்ன செய்வாங்க, அதில் கொல்லப்படுவார்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், டீகாலனைசேஷன்ஸ் இன் இந்தியா. இந்த ஒரு 4 ஹெட்டிங் இருக்குது. இந்த 4 ஹெட்டிங்குமே வந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸு இந்த ஹெட்டிங். அதில் இம்பார்ட்டன்ஸாக சொல்லிட்டு வர்றேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்தியாவில் வந்து காலனி ஆதிக்கத்துடைய நீக்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த ஹெட்டிங். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க பாரு, டயர்ச்சி இன் ப்ரொவின்சஸ். அதாவது டயர்ச்சினாவே இரட்டை ஆட்சி முறைன்னு அர்த்தம். அதில் மாகாணங்களில் வந்து எப்படியுமே இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்திருப்பாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். The decolonization process started in India from the beginning of the 20th century with the launch of the Swadeshi movement in 1905. The outbreak of the First World War brought about rapid political as well as economic changes. அதாவது இந்தியாவில் வந்து காலனிய நீக்க செயல்பாடு அப்படின்றது 20வது நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் 1905 சுதேசி இயக்கத்தோடு சேர்ந்து என்ன செஞ்சுருக்காது, ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கும். அப்போ இந்த முதல் உலக போரானது விரைவான அரசியல் பொருளாதார மாற்றங்களை என்ன செஞ்சுருக்கோம், ஏற்படுத்தி இருந்திருக்கும். அப்படி ஏற்படுத்தும் போது 1919 நம் இந்திய அரசு, நம்ம கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கோம், இந்த இரட்டை ஆட்சி முறையை என்ன செஞ்சுருக்கோம், அறிமுகம் செஞ்சுருக்கோம். அப்போது அந்த சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மாகாண, அதாவது சட்டசபைகளுக்கும் மாற்று அதிகாரங்களின் பட்டியலுக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட், சில துறைகளை என்ன செஞ்சுருப்பாங்க, இந்திய அமைச்சர்களை நிர்வகிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு இருந்திருப்பாங்க. அதில் தான் சொல்லியிருப்பார், மான்டேகு அப்படின்ற ஒரு சொல்லியிருப்பார். அதாவது ஆங்கில பேரரசின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இந்தியாவில் நிர்வாகத்தில் அதிகப்படியான இந்தியர்கள் பங்கேற்று ஒவ்வொரு துறையிலும் படிப்படியாக சுயாட்சி வளர்ச்சி பெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பார். The Indian National Congress rejected டயர்ச்சி and decided to boycott the legislature. ஆனால் நம்ம இந்திய கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கோம், இந்திய தேசிய காங்கிரஸு இரட்டை ஆட்சி தொடர்பான ஏற்பாடுகளை மறுத்ததோடு மட்டும் இல்லாமல் சட்டசபைகளை என்ன செஞ்சுருக்கோம், புறக்கணிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்கிறோம். டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா, அதாவது பொருளாதார இந்தியாவை தொழில்மயமாக்குறதுல என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் இருந்திருக்கும். இப்போ சர்க்கரை, சிமெண்ட்டு அந்த மாதிரி வேதிப்பொருட்களுக்கு எதிர்மறையான ஒரு பாகுபாடு அங்கே இருந்திருக்கும். இப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு தேவையான வசதிகள் அங்கே இருந்திருக்காது. அதனால் என்ன செய்வாங்க, இங்கிலீஷ் ஆங்கில நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்கோம், அரசினுடைய தலையீட்டை எதிர்த்ததுனால வெகு விரைவில் இந்த கொள்கை என்ன செஞ்சுருக்கும், கைவிடப்பட்டு இருந்திருக்கும். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம், இம்பேக்ட் ஆஃப் டெப்ரெஷன் ஆன் இந்தியா. The Great Depression also dealt the death blow to Indian agriculture and the indigenous manufacturing sector. அதாவது 1929
பொருளாதார பெரும் மந்தத்தின் போது நம்ம இந்தியா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்காரங்களுடைய ட்ரேடிங் அதிகமான அளவுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்திய ஒன்றாகவும் அது இருந்திருக்கும். அதனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன் 1935, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்ற ஒன்று 1935 என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இந்திய கவர்மெண்ட்டு கொண்டு வர ஆரம்பிக்கும். The British had to appease the Indian nationalists and the outcome was the passage of the Government of India Act 1935. 1935 ஆங்கிலேயர்களுக்கு இந்திய தேசியவாதிகளை சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருந்திருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் 1935 இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்ற ஒன்று என்ன செஞ்சுருப்பாங்க, கொண்டு வந்திருந்திருப்பாங்க. The decision of Britain to involve India in the Second World War without consulting the popular Congress ministries forced the latter to resign from office. அதாவது ஆங்கிலேய அரசு என்ன செய்யும், இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதுனால காங்கிரஸ் அமைச்சரவை என்ன செஞ்சு ராஜினாமா செய்யும் கட்டாயத்திற்கு அது உள்ளாகி இருந்திருக்கும். இப்படி டீகாலனைசேஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நம்ம இந்தியாவில் வந்து எப்படி காலனி அதிகாரத்தை வந்து நீக்கியிருப்பாங்க அப்படின்றத மட்டும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுக்கிடுவோம். அடுத்த இதுக்கு வந்து இன்னும் அடுத்ததுலேருந்து நம்ம பார்த்துக்குறோம். சரிங்களா தம்பி, இதை கொஞ்சம் பாருங்கள் தம்பி வீடியோவை. கொஸ்டின்ஸ்க்கு நல்ல ஆன்சர் எழுதி நல்லா அனுப்பியிருந்தீங்க போன தடவைலாம். அதே மாதிரி மிஸ்ஸு உனக்கு வந்து ஈஸியான கொஸ்டினாக தான் அனுப்புவேன். கொஞ்சம் நீட்டாக மட்டும் எழுதி அனுப்புங்க. பாய்ஸை பொறுத்தளவு கிரேட்டு, நிறைய எழுதி அனுப்பிடுறீங்க. ஒரு பி செக்ஷனில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, ஏயில் ஒரு 5-6 பேர், மொத்தம் ஒரு 10 பேர்கிட்ட மட்டும் எழுதுகிற தம்பி. பாய்ஸு எல்லாருமே எனக்கு எழுதி அனுப்பிடுங்க. கொஸ்டின்ஸுக்கு சென்ட் பண்ணி ஆன்சர் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.